சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. மாண்புமிகு முதலமைச்சர் அவரே சுயமாக எடுத்த முடிவு இது டேவிசன் ஆசீர்வாதத்தையும் அருண் அவர்களையும் கமிஷனராக மாற்றினதுக்கும் அடிஷனல் ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பிரிவாக போட்டது. முதலமைச்சர் நானே இன்னமும் இந்த நாகேஷ் திருவிழா போடல, ஐயா இந்த பாட்டை நானே மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுக்கல, நானே வாங்கிட்டு வந்தேன், பாடி எழுதி எடுத்து வந்த மாதிரி இது. மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி நடக்குது, மக்கள் விரும்பாத ஒரு எதிர்கட்சி நடக்குது. அப்போ மக்கள் வேற யாரையோ தேடுறாங்கன்னு தானே அர்த்தம். தொண்டர்களும் மக்களும் வேற யாரையோ ஒரு தலைவரை தேடி காத்துனாங்க தானே அர்த்தம். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தான் கேட்குறேன். 523 கோடி செலவு பண்ணி என்ன ஆதாரத்தை சொல்கிறீங்க? என்கிட்ட என்ன ஆதாரங்கள்னா அவங்களை வழக்கு போட சொல்லுங்கள். ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும், ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினருக்கும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் எவ்வளோ கொடுத்து இவர் பொதுச் செயலாளர் ஆனாருன்றதை நிரூபிக்கிறோம். வழக்கு தொடுக்க சொல்லுங்கள் தைரியம் தான். செருப்பு சார் தான் இருக்கிறாரு, நான் கோயில் வாசலில் உட்காந்துக்கிறேன், என்னை பார்த்துக்கு சார் சொல்லிட்டு விட்டு போனேன். பார்த்ததுக்கான கூலி 10 ரூபா கொடுக்கணும், அதுதான் வாங்கிக்கிறோம். செருப்பு என் காலுக்கு சரியாகுதுங்க சார் செருப்புன்னு சொல்லிட்டு என் செருப்பு எடுத்து நீங்கள் மாட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயங்க சொல்லுங்கள் சார்? எப்படி எந்த விதத்தில் நியாயம்? என் காலுக்கு சரியாகுது எடுத்து போட்டுக்கணும், பார்த்துக்க சொன்னால் பார்த்துக்கணும், திருப்பி வந்து கேட்டால் திருப்பி கொடுக்கணும். இதுதான் உலக தர்மம், இதுதான் நியாயம். துரோகத்தை பற்றி எடப்பாடியை பேசலாமா? பெங்களூர் புகழேந்தி ஒரு ஆண் விபச்சாரி. அவர் இன்னைக்கு 5 லட்சம் கொடுத்தா இவர் எடப்பாடி எதிர்த்து பேசுவார், நாளைக்கு இன்னொரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஓபிஎஸ் எதிர்த்து பேசுவார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிற்கிறார் அதிமுகவின் முன்னாள் மூத்த நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் யூபிஎஸ் உடன் தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வரதாக தகவல் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சி.வி. சண்முகமும் கே.பி. முனுசாமி இணையன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒருவேளை நத்த விஸ்வநாதனும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் விருப்பத்தில் பேரில் எல்லாரும் ஒன்று இணையணும்னு ஒன்றா சொல்லுவாங்களே தவிர இவங்க 2 பேர் மட்டும் தான் இணையணுன்றது ஒரு காலத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியே அந்த கூட ஓபிஎஸ் இணையத்துக்கு கூட சம்மதம் தெரிவிப்பாங்க, தியாகத்தலைவி சின்னம்மா இணையத்துக்கு அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்கிறது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஒன்று இணையணுன்றது இவங்க 2 பேரும், இவங்க 3 பேர் 2 பேர் மட்டும் இல்லைங்க. கேசி பயணிச்ச பிரிந்து சென்ற அனைவரும், ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் 90% தொண்டர்கள் நினைப்பதை நான் சொல்கிறேன், தலைவர்கள் நினைக்கிறத சொல்ல. 2ஆம் கட்ட தலைவர்லாம் 90% எடப்பாடி அவர்கள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் அவர்கிட்ட இருக்கிற சிம்பிளுக்கும் கட்சி கொடி கோசம். ஆனால் தொண்டர்கள் அப்படி இல்லை. பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், திராவிட இயக்கத்தை நன்றாக வலுப்பெற வைக்க வேண்டும். அதே தருணத்தில் திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக எதிர்கட்சியாக இருப்பது இந்த ஒரு எதிர்கட்சியும் அடுத்த முறை திமுகவே நான் நினைக்கிறதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் நம்மளுக்கு அப்புறம் அதிமுக தான் வரணுமே தவிர பிஜேபின்ற தேசிய கட்சி வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இந்த திராவிட கட்சிகள் பயணிக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி கள நிலவரம் அப்படி இல்லை, அதுக்கு எதிராக நிற்கிது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி தேர்தலே எடுத்துக்கோங்களேன். விக்கிரவாண்டியில் அண்ணன் இபிஎஸ் அவருடைய இயக்கம், எடப்பாடியோட அதிமுக இயக்கம் தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவு நல்லதா கெட்டதா என்பது எல்லாரும் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சோதனையான இந்த தருணத்தில் 40 எம்பிக்கள் தோற்ற இந்த நேரத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியாவது நம்ம முட்டி மோதி ஜெயிச்சு கட்சி வலுவாக இருக்குது. ஏன்னா 6000 வாக்குக்குள்ளே தான் வித்தியாசமே இருக்குது, எது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். ஈஸியாக இதில் கண்டெஸ்ட் பண்ணி மொத்த பேரும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இது வெற்றி வாய்ப்புக்கு ஈஸியாக இருந்திருக்கிற ஒரு தொகுதியை போய், ஏன்னா இந்த தொகுதியை நகரமே இல்லாத ஒரு தொகுதி, இது நகரமே வராது விக்கிரவாண்டியில், எல்லாமே கிராமப்பகுதி என்றாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் புரட்சித் காலத்திலேருந்து அந்த அதிமுக ஓட்டு வங்கியாக தான் இருக்கும். இந்த தருணத்தை இந்த சரியான தருணத்தில் நமக்குள்ளே வெளியில் போய் கூட்டணி கட்சிங்கெல்லாம் தேடி போய் அவங்கவுங்க வீட்டில் போய் நிற்கிறத விட, உதாரணத்துக்கு தேமுதிமுக வீட்டில் போய் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றத விட
எஸ்டிபி கட்சியில் போய் வாங்க வாங்க நம்மளே ஆள் அமைச்சு கூப்பிட்டு நம்மளே ஒரு மாநாடுக்கு செலவு பண்ணி நம்மளே கட்சி நடத்ததை விட நம்ம கையில் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் நம்ம யாரையும் நம்ம தேடி போக தேவையில்ல. கூட்டணி கட்சி பிஜேபியிலேருந்து பாமகலேருந்து இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஒத்துமை இல்லைன்னும் போது உங்களில் வீக்காக இருக்கும்போது உங்களை நாடி எந்த கூட்டணி கட்சிக்கு வருவாங்க? அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கூட்டணி கட்சி வரல. நம்ம மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மகன்கள்லாம் வந்து சீட்டு கேட்டாங்க. பிஜேபி நம்மளோட கூட்டணி இருக்கும்போது வரைக்கும் என் பையனுக்கு சீட்டு கொடுங்க, எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஜெயக்குமார் அண்ணன் பையனை தவிர மற்ற யாருமே பின் வாங்கிட்டாங்க. கேசி முன்சாமி அண்ணன் வந்து அவர் பையனை கேட்டார், பின் வாங்கிட்டார். அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன் பையன் அமருக்கு, அதே மாதிரி எல்லாருமே அவங்க பசங்களுக்கெல்லாம் கேட்ட வேலுமணி அவங்க அண்ணனுக்கு கேட்டது. இப்படி எல்லாரும் போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்து 2024 தேர்தலில் கோட்டையை விட்டது யாரோட அகம்பாவம்? ஒரு தலைவருக்கு என்ன, இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும். அதுக்கோசம் அம்மாவே மூப்பனார் வீட்டுக்கும் ஜிகே மூப்பனார் ஐயா வீட்டுக்கும், அதே மாதிரி வைகோ ஐயா வீட்டுக்கும், அதே போல் ஐயா ராமதாஸ் வீட்டுக்கும் வீடு தேடி சென்று கூட்டணி அமைப்பாங்க. இது அம்மாவோட ஸ்டைல். நீங்கள் ஏன் அம்மா மாதிரி ஆட்சி பண்ணுவேன் அம்மா மாதிரின்னு சொல்லிவிட்டு நம்ம கட்சிக்காரனையே கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் கூட ஒரு ஓபிஎஸை வெளியேற்றிட்டு 9 ஓபிஎஸ் எதுக்கு உள்ளே வச்சுன்னு அவஸ்தைப்பட்டுக்கிறீங்க? ஐயா ஒரு ஓபிஎஸை வெளியேற்றினீங்க, அவர் பாட்டுன்னு ஓரமாக இருந்தார். இப்போ அங்கங்கே மூலிகை 9 ஓபிஎஸ் ஆகிட்டாங்களா? 5 ஓபிஎஸ் அங்கே இடத்தேர்தல் நிறுத்தம் சொல்ல வரல. உங்கள் கட்சியிலே 9 ஓபிஎஸ் சமாளிக்க முடியலையே போங்கனால. அண்ணன் சிவி சாமி ஒரு ஓபிஎஸ், அண்ணன் கேபி முன்சாமி 2 ஓபிஎஸ், அண்ணன் தங்கமணி ஒரு ஓபிஎஸ், வேலுமணி 2 ஓபிஎஸ். இவளெல்லாம் நீ எப்படி சமாளிப்பீங்க? இப்போ திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வருவான்னு சொல்கிறீங்களா சார்? எதன் அடிப்படையில் அதை சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் இப்போ இந்த பேட்டியில் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பார்த்தோம், கடுமையாக திமுகவை சாடி இருக்கார். கடுமையாக திமுக சாடையில் காவல்துறை தான் சாடி இருக்கார். ஏங்க திமுகவோட காவல்துறை தாங்க அது, இந்த ஆட்சியோட காவல்துறை தான். அந்த ஆட்சியை இருக்காருன்னா யார்? தளபதி ஸ்டாலினை சார்ந்தது தானே அது. அந்த துறைக்கு முதலமைச்சர் யார்? அந்த துறையோட அமைச்சர் யார்? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவரை நேரடியாக அவர் சொல்லலை, மற்றதெல்லாம் அவர் தான். தளபதி ஸ்டாலின் சொல்லலை, அவ்வளோதான். ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மட்டும் தொடர்ந்து பாதிக்கப்படலை. எல்லா மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு வந்து ஐயா கலைஞர் ஆட்சியில் இருந்த மாதிரி இல்லை, அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த ஆட்சியில் மாதிரி இல்லை, புரட்சித் தலைவர் ஆட்சியில் இருந்த மாதிரி இல்லை. ஏன்? இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நேற்று எல்லா ஊடகங்களிலும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிச்சு, பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான ஃப்ளாஷ். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவரே சுயமாக எடுத்த முடிவு எது? டேவிசன் ஆசீர்வாதத்தையும் அருண் அவர்களையும் கமிஷனராக மாற்றினதுக்கும் அடிஷனல் ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பிரிவாக போட்டது. முதலமைச்சர் நானே என்னமோ இந்த நாகேஷ் திருவிழா படத்தில், ஐயா இந்த பாட்டை நானே மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுக்கல, நானே வாங்கிட்டு வந்தேன், பாடி எழுதி எடுத்து வந்தேன்ற மாதிரி இது. ஏன் ஒரு முதலமைச்சர் அவரே தான் முடிவு எடுக்கலாம்? இதுனா செக்ரட்டரிகளோ அமைச்சர் சகாக்களையும் இந்த கேட்காம நானே சுயமாக எடுத்த முடிவுன்ற மாதிரி நேற்று எல்லா ஊடகங்களையும் பார்த்துருப்பேன். வித்தியாசமான தமிழ்நாட்டிலே அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விளம்பர ஊடகத்தை பார்க்கவே முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி டீமில் இருக்கிறவங்களே ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும்னு சொல்கிறது எதை வச்சு பார்க்கலாம் சார்? எதனால் இப்படி சொல்கிறார்? ஒரு 10 தேர்தல் 10 தோல்வி எடப்பாடி ஆகிட்டார். கட்சி கீழ்மட்ட தொண்டனுக்கு, சாதாரண தொண்டனுக்கு தெரியுது, கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். தொண்டனே ஓட்டு போட தேவையில்லை. 2,20,00,000 பேர் தொண்டர் இருக்கிற ஒரு இயக்கம்னு சொல்கிறீங்க. அதில் 88 லட்சம் தானே உங்களுக்கு ஓட்டு பதிவாயிருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ மிச்சம் தொண்டனே உங்களை ஏற்றுக்கலையா? உங்கள் தலைமையை வந்து தொண்டன் புறக்கணிக்கிறான் தானே அர்த்தம். எபிலிட்டி இல்லாத, தகுதி இல்லாத தலைமையை வந்து வெற்றி வாய்ப்பை தேடித்தர முடியலன்னா அந்த எந்த வேலைக்கு அந்த வட்டியை வச்சு ஓட்டுவான். ஒரு தலைமை என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்றால், யார் வேணாலும் இந்த இயக்கத்துக்கு வாங்க, நான் இந்த இயக்கத்தை என்னை பொதுச் செயலாளராக, எடப்பாடி இன்னும் கூட காலம் கெட்டு போகல அவருக்கு, அவர் அறிவிக்க வேண்டிய ஒன்றே மட்டும்தான், நான் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தொண்டர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சசிகலா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஐயா ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வரலாம். அவர்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற பதவியும் வழங்கப்படும். 3வது என்ன சொல்லணும்? நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்து ஒன்றுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம், வாங்கள், அனைவரும் வாங்கள், ஒன்றிணைவோம் வாங்கல்னா அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறது, இந்த மூவர்களையும் ஒதுக்கி விட்டு யார் வேணாலும் வரலாம்னா அது என்ன? அது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் புரியுதா இல்லையா? இதுவே தப்பு தான். என்னை பொதுச் செயலாளர் எதுக்கு வாங்கணும்னு சொல்லியதே தப்பு. இருந்தால் கூட அது பரவாயில்ல. ஒரு பார்க்குறது தொண்டனை, சரி பையா ரெடியாக தான்ப்பா இருக்கார்,
இபிஎஸ் அவங்க தான்ப்பா வரமாட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் எவ்வளோ டாக்டிஸாக பழியை உன் பேரில் போட்டுட்டு கட்சிக்கு இந்த எடப்பாடி ஒத்துவே வர மாட்டாப்புல, மொத்தம் அதிமுக தொண்ணணும் 4 ஒரு மணி பொழுது வரணுமோ உங்களை வெறுக்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. யார்? ஓபிஎஸ் ஐயாவும் சசிகலாமாவும் பாலை திருப்பி உங்கள் கோட்டில் போடுறாங்க. நீ திருப்பி ஒரு பாலை உங்களால் போட முடியலையே, யார் வேணாலும் வாங்க அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு யார் முதலமைச்சர் யார் பொதுச் செயலாளர்ன்றதை அம்மாவோட ஆட்சியை நம்ம மீண்டும் ஐயா புரட்சித் தலைவரோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்களை இவங்களாம் தேர்ந்தெடுக்கிற வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்னா அது நியாயம் தர்மம் இருக்குது. மக்கள் அதுக்கு ஓட்டு. திமுகவுக்குங்க 6லேருந்து 7% வாக்கு வந்து 2021 அப்புறம் இப்போ குறைஞ்சிருக்குதுங்க. இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கு. அந்த வாக்கு யாருக்கு வந்தது? எதிர்கட்சியான அண்ணன் எடப்பாடிக்கு வரல. அவருக்கும் வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. 53-33%லேருந்து 20% 19% குறையுது. அப்போ அவரையும் ஏற்றுக்கல, ஆளுங்கட்சியும் ஏற்றுக்கல. மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி நடக்குது, மக்கள் விரும்பாத ஒரு எதிர்கட்சி நடக்குது. அப்போ மக்கள் வேறு யாரையோ தேடுறாங்கன்னு தானே அர்த்தம். தொண்டர்களும் மக்களும் வேறு யாரையோ ஒரு தலைவரை தேடி காத்துன்னு இருக்காங்க தானே அர்த்தம். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தான் கேட்குறேன் நான். புரியணுமா இல்லையா? புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுமா இல்லையா? ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி, நெறியாளர் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி ஒரு சரி கண்கட்ட பிற சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இப்போ போய் அண்ணன் இபிஎஸ்ஸை போய் சிவி சண்முக அண்ணனும் நான் ஐயா நத்த விஸ்வநாதனும் மூத்த தலைவர் வன்னியகுல சத்திரிய வம்சத்தை கேபி முன்சாமியும் போய் அங்கே போய் அவர்கிட்ட போய் என்ன பேசிட முடியும்? அவர் ஒத்துப்பாரா? ஏப்பாப்பா நீ வந்து அவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம், சசிகலாமாவையும் சின்னம்மாவை சேர்த்துக்கலாம், கேசி பழனிசாமி சேர்த்துக்கலாம், ஐயா ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கலாம், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, உன் சீட்டில் பாதி இடத்த கொடு அப்படின்னா ஒத்துப்பாரா? இந்த ஆலோசனை பிறகு அவர் இறங்கி வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காது? இல்லைங்க, அவர் ஏற்கனவே 563 கோடிக்கு செலவு பண்ணி தானே நான் இந்த சீட்டுக்கே வந்திருக்கிறேன், பொதுச் செயலாளர் வட்ட தலைமைன்றது பதவிக்கே வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நான் செலவு பண்ண பணத்தை 563 கோடி முதல்ல எடுத்து வைங்க, நீ யாரை வேணாலும் அந்த சீட்டில் உட்கார வச்சிங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எல்லாம் நீங்களாக தான்டா வாங்கி போய் பொதுக்குழு செலவு பண்ணின்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இல்லை அந்த மாட்டு கேட்டு வாங்கி கொடுத்து என்ன மாட்டேன், இல்லை உங்கள் ஐயா ஓபிஎஸ் சீட்டை வாங்கி கொடு அந்த பணத்தை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எந்த ஆதாரத்தோடு சொல்கிறீங்க? 523 கோடி செலவு பண்ணிக்க என்ன ஆதாரத்தோடு சொல்கிறீங்க? ஏங்க எங்கிட்ட என்ன ஆதாரம் இல்லைன்னா அவங்கள வழக்கு போட சொல்லுங்கள். ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும், ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினருக்கும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் எவ்வளோ கொடுத்து இவர் பொதுச் செயலாளர் ஆனாருன்றதை நிரூபிக்கிறோம். வழக்கு தொடுக்க சொல்லுங்கள். தைரியம் தான் அண்ணன் எடப்பாடியை. தொட்டத்துக்கெல்லாம் வழக்கு தொடுறாரு எங்கள் அண்ணன் சிவி சண்முகம். எடப்பாடி பணம் கொடுக்காம தான் பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கள். இதே பணம் ஓபிஎஸ் அவர்களிடம் இப்போ சசிகலா அவர்களும் கொடுத்தா அவங்க பொதுச் செயலாளர் இல்லாமா சார்? ஒரு வருஷம் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க தேவையில்லை, 563 கொடுக்க தேவையில்லை. 2 லட்சம் 3 லட்சம் பொதுக்குழு உறுப்பினர் கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் காஞ்சி போயிருக்கிறானுங்க. அதில் பட்டியலின மக்கள் அவங்க கடந்தது வட்டி கட்டி முடியாமல் ஒரு 25-26 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்களாம் தயாராக வரன்றது என்கிட்ட பல முறை அப்ரோச் பண்ணிட்டாங்க. நானும் தியாகத்தலையை சின்னம்மாக்கிட்டே நேரடியாக சொன்னம்மா அவங்களாம் வரன்றாங்க, அவங்க கடனத்தை மட்டும் கட்சியை அடைக்க சொல்லுங்கம்மா, வட்டி கட்ட முடியாமல் அவசரப்பட்டுங்கிறாங்க, எலெக்ஷன் வாங்கின கடத்தை மட்டும் கொஞ்சம் அடைக்க சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்கம்மான்னு அந்த தியாகத்தலை சின்னம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்கெல்லாம் இங்கே வந்த உடனே நம்ம என்ன திமுக ஆட்சின்னா அவங்கள வச்சு திமுக ஆட்சி கவுக்க முடியுமா? அவங்க வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு எதுக்கு நம்ம அவங்க கடத்தை அடிக்கணும்? ஏமா கட்சி ஜெயிக்கிறதுக்கு காசு தானம்மா, அவனுக்கு செலவு பண்ண காசில் கொஞ்சம் காசு கேட்குறாங்க, வட்டி கட்டுற காசு தான் கேட்குறாங்க. அவங்க வந்து நாளைக்கு ஆட்சி மாறிடுமான்னு கேட்டாங்க. அதோட வாயை மூடினேன் நான். இது எப்போ பேசுனீங்க எப்போ இது கரெக்டாக ஒரு 2 வருஷங்க அந்த அம்மா அருகில் இருக்கும்போது நான் கேட்டது. ஏமா வரன்றோம் நம்ம வான்னு சொல்லுவோம். அந்த தருணத்தில் தான் இவர் வந்தார். யார்? அண்ணன் வீடு தேடி நைட்டில் ஒரு 2-3 தொடர்ந்து 4 வாரம் வந்தார் அவர். ராமநாதபுரத்தை சேர்ந்த அன்வர்ராஜ் அண்ணன். அந்த நேரத்தில் தான் அண்ணன் கே செங்கோட்டு அண்ணன் வந்து என்கிட்ட தொலைபேசியில் பேசி அம்மாவை கேளு திருச்செந்தூர் வேலை யாத்திரை போனாங்க அம்மா திருச்செந்தூருக்கு, அவங்க குலதெய்வம் கோயிலேருந்து. அந்த தருணத்தில் தான் அவங்களாம் வரன்றாங்க. அண்ணன் எம்சிஎஃப் சம்பத்து, அண்ணன் ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன், இப்படி ஒரு கிட்டத்தட்ட 20 2ஆம் கட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர்கள் வரதுக்கு தயாராக இருந்தாங்க. அண்ணன் பொன்னையன் தயாராக இருந்தாங்கப்பா. இந்த மறுக்கல, அவங்களையும் யாரும் மறுக்க மாட்டாங்க. அம்மா தலைமை சின்னம்மா தலைமை ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் தான் இருக்கும், ஒரு சில நாட்கள் முன்னாடி இப்போ சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக உறுப்பினர் 90% வேலையை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். 2 வருஷம் முன்னாடி இப்போ வேணான்னு சொன்னாங்க, இப்போ 90% வேலை முடிஞ்சிட்டாங்க. என்ன மாதிரியான முன்னெடுப்பு திமுக சொல்லும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த ஏன்னா தண்ணி போல இப்போ கூட மழை பெஞ்ச 2 நாள் முன்னாடி தண்ணி நிற்கிது கேட்டாங்கலாம். ஏன்பா அந்த தண்ணி நிற்கிதுன்னு கேட்டு பாருங்கள். 85% வேலைகள் முடிந்து விட்டது, இன்னும் 15 தான் சொல்லி இந்த 2 வருஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது திமுக சொல்கிறது இல்லை 4000 கோடி வாங்கி போய் என்னப்பா பண்ணீங்க? 85 அந்த முகாதாரம் மட்டும்தான் மொத்தம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இதை 2 வருஷமாக சொல்லிங்கிறானுங்க.
அப்போ சசிகலா சொல்கிறது ஒரு பொய்ன்னு சொல்கிறீங்களா? 100% பொய். இதில் என்ன அவனை மாற்றம்? அப்போ எதனால் அப்படி சொல்கிறாங்க? எதுக்கு யாரை இதுபடுத்துக்காக? எடப்பாடி கூட இருக்கிறவங்களாம் அவரே சந்தேகமாக பார்க்கறது வைக்கிறதுக்கு இது ஒரு அரசியல் டாக்டிக்ஸ். ஐயா எடப்பாடி பின்னாடி இருக்கிறோம், அவர் ஏற்கனவே எல்லாரையும் நான் நாளை பார்த்தே அவர் பயந்துங்கிறாரு. இதை சொல்லிட்டா திரும்ப இருக்கிறவங்கெல்லாம் சந்தேகப்படுவார்ல. அதனால் இது அரசியல் கொளுத்தி தான் போட்டிருக்காங்க. கொளுத்தி போடுறது. இது குறித்து வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி இல்லாத பற்றியில் ஒரு சில நாட்கள் முன்னாடி அவரே அந்த 90% வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா கட்சி இல்லாதவர்கள், அவரை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி, ஜானகி அம்மையார் போல் இவர்கள் பெருந்தன்மை என்றால் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி. இல்லை, இதில் ஒரு ரகசிய பேரம் நடந்தது. ஒரு முன்னாள் பிஆர்ஓ கண்ணதாசன் ஒருத்தர் இருந்தார். யாரோட பிஆர்ஓ? அதிமுக ஆட்சியில் இவர்கிட்ட நம்ம பிஆர்ஓ இருந்திருக்க யார்கிட்ட, நம்ம ஐயா எடப்பாடிக்கிட்ட. இவங்க கணவருக்கு மிக மகன் நடராஜனருக்கும் மிக நெருக்கமாக அவரே இந்த அம்மா தூது விட்றாங்க. பேசி எடப்பாடியை சரி பண்ணிட்டு வா, என்ன பார்க்க வைக்கணும்ன்ட்டு அவர் தூது போகிறாரு. தூது போன இடத்துல என்ன சொல்லணும்? நல்ல விஷயந்தான், அம்மா வந்து நான் பார்க்குறேன், அம்மா தான் எனக்கு இந்த தேகத்தளி சின்னம்மா தான் இந்த பதவி என்ன இவ்வளோ தூரம் உட்கார வச்சு அழகாக பார்த்தாங்க, பார்க்குறேன். இல்லை, இந்த தருணத்தில் என்னால் முடியல, நான் ரொம்ப தூரம் அவங்களுக்கு எதிர்த்து பயணிச்சிட்டேன், இப்போ ரிவேர்ஸில் ஓடியார முடியாதுன்னு கூட சொல்ல தப்பு இல்லை. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? புரட்சி தலைவிக்கு எப்படி பின்னாடி இருந்து தன்னை அவங்கள இயக்குனாங்களோ, அவங்க கூட எப்படி அருகில் இருந்தாங்களோ, அதே மாதிரி என் அருகில் என் பின்னாடி இருங்கன்னு சொல்லியிருக்கார். நிழலாக இருக்கட்டும், நிஜமாக வேண்டாம். அவங்கள வந்து தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்க. என்னது பிஆர்ஓ, முன்னாள் பிஆர்ஓ கண்ணதாசன் இந்த பதிலை சொல்லி அனுப்பிச்சிக்கிறார். அதை தான் பொது வழியில் அப்படி சொன்னால் செருப்பு கைட்டு அடிப்பானுங்க தொண்டனுன்னு சொல்லிட்டு, ஜானகி அம்மாவை போல் செருப்பு கைட்டி தொண்டை அடிப்பான்றதுக்கோசம் பயந்துக்கின்னு ஜானகி அம்மா ஒதுங்கினா மாதிரி எனக்கு லெட்டர் கொடுத்துட்டு எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஒதுங்க. நீ தான் அவங்க பின்னாடி 4 ஓட்டு இல்லைன்ட்டு அப்போ எதுக்கு அவங்க இவனுக்கு ஆதரவு கொடுக்கணும்? இந்த ஆளுக்கு எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அம்மா சின்னம்மா பின்னாடி ஆள் இல்லைன்ட்ட, ஓபிஎஸ் பின்னாடி 3,75,000 ஓட்டு வாங்குறான் அந்த ஆள், 4 ஓட்டு கூட இல்லைன்ட்ட, டிடிபி சார் பின்னாடி ஆள் இல்லைன்ட்ட, கேசி பழனிசாமி பின்னாடி அவர் தெருவு என்னது அவன் ரோட்டில் போகிற நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்ட. சொன்னியா இல்லையா? அவனுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்? புகழேந்தி அவன் திருநாயினே சொல்லிட்டேன். அப்புறம் நீ எதுக்கு இவனுங்கெல்லாம் அறிக்கை கொடுத்து ஜானகி அம்மா போல்? அப்போ ஜானகி அம்மா போல்னு என்ன அர்த்தம்? ஜானகி அம்மா வந்து ஜெயலலிதாவும் ஒன்றா, நீ அவங்களும் ஒன்றா, புரட்சி தலைவி நீ ஒன்னாடான்னு கேட்குறேன் நான். அப்புறம் வாயில் நல்லா வந்துடுங்க. உன் தகுதின்னா அவங்க தகுதின்னா, காற்று வச்சவனும் ஒரு எச்சால போய் கோபுரத்தில் ஓட்டிச்சுன்னா கோபுரம் வந்து சின்னதாயிடுமா? இன்னொரு காற்று வச்சா கீழே வந்துடும் போது. அந்த காற்றுக்கு தான் இப்போ காற்றுன்னு இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு காற்று அடிக்க போகுது விரைவில். ஏறி உட்காந்து எச்ச வேலை திரும்ப கீழே இருக்கும், அது எவ்வளோ நேரம் ஆகும்? காற்று வச்சோன்னு கோபுரத்தில் போய் உட்காந்துன்னா கோபுரத்தோடு நான் பெற்று ஒரு எச்சலை சொன்னால் சரியாயிடுமா? ஒரு செருப்பு சாருக்கு தான் இருக்கிறாரு, நான் கோயில் வாசலில் உட்காந்துக்கிறேன், என்னை பார்த்துக்கு சார்னு சொல்லிட்டு விட்டு போனேன்னா பார்த்துக்கான கூலி 10 ரூபா கொடுனா அது தான் வாங்கிக்கணும். செருப்பு என் காலுக்கு சரியாகுது உங்கள் சார் செருப்புன்னு சொல்லிட்டு என் செருப்பு எடுத்து நீங்கள் மாட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயங்க? சொல்லுங்கள் சார், எப்படி எந்த விதத்தில் நியாயம்? என் காலுக்கு சரியாகுதுன்னு எடுத்து போட்டுங்கண்ணா. பார்த்துக்க சொன்னால் பார்த்துக்கணும், திருப்பி வந்து கேட்டால் திருப்பி கொடுக்கணும். இதுதான் உலக தர்மம், இதுதான் நியாயம். துரோகத்தை பற்றி எடப்பாடியை பேசலாமா? அந்தாலும் பரத மாதிரி எப்போ காட்டாலும் திருப்பி கொடுத்தான். வந்தாலும் யார் 3 வாட்டியும் திருப்பி கொடுத்தாரு அண்ணன் ஓபிஎஸ். நீ ஒரு வாட்டி திருப்பி குத்தியா? கொடுக்க தேவையில்ல. பெங்களூர்லேருந்து அந்த அம்மா உன்னை முதலமைச்சர் ஆகிட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வருது, கொடியை கட்டுற மனசாட்சியெல்லாம் ஒரு டிஜிபியை ஒரு ஏடிஜிபியை விட்டு அவங்க எது என்னாச்சு பார்த்தியா? தேர்த்துருவா அலையிறான். பொண்டாட்டி ஓடி போச்சு அவனை விட்டு. யார்? அந்த ஏடிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் பேர். அந்த அம்மா காரில் கொடியை கை வச்சவனுடைய நிலைமை என்னாச்சு பார்த்தியா? தர்மம்லாம் இப்போல்லாம் லேட்டாலாம் கொள்றதில்ல, அப்பப்போ கொண்டுடுது இவனுங்களை. காரில் வேறு கார், அந்த அம்மா வேறு ஒருத்தன் தட்சிணாமூர்த்தி மாதாவரம் தட்சிணாமூர்த்தி காரில் ஏறி வருது, கொடி போட்ட காரில். அந்த அம்மா உன்னை முதலமைச்சர் ஆகிறது தவிர வேறு என்னடா பாவம் பண்ணாங்க? நான் கேட்குற கேள்வி, உன்னை வந்து இந்த இயக்கத்துக்கு முதலமைச்சர் ஆகிறத தவிர வேறு எந்த பாவம் அந்த அம்மா பண்ணலையே. அதுதான் என்ன சொல்லுவாங்க, பிச்சை போட்டாங்களோ கோத்திரம் பிச்சை போடணுவாங்க. இது மாதிரி எதுவுமே தெரியாத உன்னத்து வந்து இந்த இயக்கத்தில் முதலமைச்சர் ஆகினாங்களே தவிர வேறு என்ன பண்ணாங்க அவங்க? நீங்கள் சொல்லுங்கள். அந்த அம்மாவை ஏன்டா இந்த இயக்கத்தில் சேர்க்க மாட்டேன்னு தான் கேட்குறேன் நான். சரி, நீ என்ன சொல்லணும்? அம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் அம்மா எந்த பதவி வேணாலும் எடுத்துக்கங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது எவ்வளோ மரியாதை? அவங்க என்ன சொல்லுமா, தம்பி நீ இரு, ஏன்னா உன்னை அப்படி ஒரு சொந்த தம்பியை கூட கட்டி அனைத்து உனக்கு கோவத்தூரில் நாங்கள் இருக்கிறாங்க, உன்னை அனைத்து முதுகில் தடவை கொடுத்து உன்னை அன்றைக்கி யாரும் எந்த சட்டமன்ற உறுப்பினருமே ஏற்றுக்கலையே. அன்றைக்கி எல்லாருமே செங்கோட்டையன் பேரை தானே முன்மொழிஞ்சாங்க. நீ சூழ்ச்சி பண்ணி தங்கமணியும் வேலுமணியும் விட்டு அதை ட்ராமா பண்ணி எவ்வளோ ட்ராமா நடத்தின நீ. அந்தமாக நிறைய தப்பு பண்ணுது. மக்களை சந்திக்கணும், இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் வரான்றான், ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் அந்த பக்கம் இழுத்து போட்டு எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து முதல்ல தூக்கி போடணுமா இல்லையா? மயிலன்னா இறக்க போடாது. அது புரியாமல் போய் எங்கே போய் தென்காசிக்கு போய் நான் டூருக்கு போகிறேன் 16ஆம் தேதி, எங்கன்னா போய் அங்கே இருக்கிற கூட்டம் இல்லைன்னா வச்சுங்க, அங்கே எடுத்து போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அங்கே இருக்கிற மார்க்கெட்லேயும் வண்டி நிறுத்திட்டு பேசுறதுக்கு இது ஒரு நேரம். இந்த நேரத்தில் என்ன அரசியல் பண்ண? இந்த 2 மாதம் எவ்வளோ வாய்ப்பு அந்த அம்மா நழுவு விட்டுட்டாங்க.
சிறைச்சாலையிலேருந்து வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து திரும்ப பல வாய்ப்பு இந்த அந்த அம்மா கைக்கு வந்தாலும் தட்டி விட்டீங்க. கடைசி வாய்ப்பு இந்த நேரத்தில் இந்த 2 மாதத்துக்குள்ள எடப்பாடி தூக்கி அடிக்கணும்னா என்ன பண்ணோம்? இறங்கி அடித்து செங்கோட்டையனுக்கு போன பிடிச்ச செங்கோட்டை எங்கள் வான்னு சொல்லணுமா இல்லையா? யாராவது பெரிய இந்த அம்மா ஃபோன் பண்ண வராமல் இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த அம்மா அரசியல் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லி பயந்து போய் வராமல் இருக்கிறாங்க. இது தேவையா உனக்கு? இப்போ தென்காசிக்கு போய் இப்போ அங்கே மக்களை பார்க்க போகிறேன். எந்த மக்கள் உனக்கோசம் வரான்? நம்மளே எதுவுமே 500 ரூபா கொடுத்து கையில் பூ கொடுத்து போடுமான்னு சொல்லி இது நம்மளுக்கு தேவையா? எடப்பாடியோட அனைத்து ரகசியமும் அண்ணாமலைக்கு தெரியும், அதனால் அவர் துரோகின்ற பேர் சொல்கிறதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் ஐடி இடி எல்லாமே ஏவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் புகழேந்தி சொல்கிறாரு. என்னென்ன ரகசியம் எடப்பாடியோட ரகசியம் வந்து அண்ணாமலைக்கு தெரியும் சார்? பெங்களூர் புகழேந்தி வந்து ஒரு ஆண் விபச்சாரி. அவர் இன்றைக்கி 5 லட்சம் கொடுத்தா இவர் எடப்பாடி எதிர்த்து பேசுவார். நாளைக்கு இன்னொரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஓபிஎஸ் எடுத்து பேசுவார். அவர் கால் ஒரு இடத்துல நிற்காது. புரியுதுங்களா? அவரை பற்றி பேசாதீங்க, அரசியல்வாதி பற்றி பேசுங்க. இல்லை, அவர் சொல்கிறது இது ஒரு, ஆனால் அவர் சொன்ன கருத்து இல்லை. என்னங்க ரகசியம்? என்ன ரகசியம் என்ன இருக்குது? உலக அறிஞ்சு எல்லா ரகசியம் என்ன இருக்குது? எல்லாம் திமுக இருக்குது. கொடநாடு ரகசியத்தை சொல்ல வரீங்களா? கொடநாடு ரகசியம் என்ன? அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். கொடநாடு விஷயத்தில் இந்த அம்மா நினைச்சா நோ மினிட் யாரை எடப்பாடி தூக்கி உள்ள போகிறதுக்கு. அந்த அம்மா தான் அந்த வீட்டோட உரிமையாளர். அந்த இடத்துக்கு உரிமையாளருக்கு என்னென்ன காணாமல் போச்சு அந்த இடத்துல நல்லா தெரியும். தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்திலே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இது வந்து எங்க நான் இவ்வளோ சீக்கிரம் கேஸ் முடிக்க முடியாது, இது இன்டர்போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அழைப்புதல்லாம் இருக்குது, அதனால் இன்டர்போல் போலீஸ் மூலிமா நாங்கள் வந்து நாட வேண்டியிருக்கு. அதனால் என்ன சொல்ல, இன்னும் 2 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்றத சொல்லாமல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதிவு பண்ணிட்டார். சட்டமன்ற இதுலேயே பதிவு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணோம்? விசாரணை ஏஜென்சி எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரித்தா நியாயம் கிடைக்காது. இது இன்டர்போல் அவர் முதலமைச்சர் சொன்னதே வச்சு அவரே சொல்லிட்டாரு, இது வெளிநாட்டு சதியெல்லாம் கலந்துருக்கு. அதனால் இதை வந்து சிபிசிஐடி விசாரித்தா, இங்கே இருக்கிற காவல்துறை சிபிசிஐடியை விசாரித்தா காலதாமதம் ரொம்ப எடுக்கும். வெளிநாட்டு சதி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதனால் இது வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை விசாரணை ஏஜென்சியை மாற்றுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்? அந்த வீட்டோட உரிமையாளர். உங்களோட வாட்ச்மேன் தானே செத்து போயிருக்கான், சின்னமாக தானே வைக்கணும். அவங்களும் முதலமைச்சர் காலதாமதம் காலதாமதம் செய்யலைன்னா யார் போய் அதை சரி பண்ணணும்? என் வீட்டில் இந்த பொருள் வச்சு நம்ம காணுன்னு யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்போ இவங்க இதை வச்சு ஒரு பக்கம் அரசியல் பண்ணுறாங்களா? அதுதான் கேட்குறேன். எதுக்கு இந்த அம்மா வந்து நான் அந்த அம்மாவோட இருக்கும்போது சுதாகர் 3 நாள் வந்தார் எங்கள் ஐஜி சார் விசாரணைக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போனார். ஒன்றுமே நடக்கலையே. அந்த ஐஜி மாறினது தான் நல்லதா? அவர் அதை பார்த்தவர் தான் மாறினது தான் நல்லதா? அங்கேருந்து கோயம்புத்தூர் எங்களுக்கு புரியல அந்த கேஸு. அது ஒரு இப்போ நீங்களும் நானும் யாரோ ஒருத்தர் கொலை இப்போ ஆம்சாங் கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன் நேற்று சார். 8 மணி நேரத்தில் 11 பேரை பிடிக்கிறார் இந்த காவல்துறை. 6 பேர் செத்து போயிருக்கிறான். கொலை என்னது மர்ம கொலையாக இருக்குது. 8 வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்கலாம். அது பேர் என்னப்பா நீ சொல்லுப்பா? எனக்கு 2017 இன்றைக்கி 8 வருஷம் மேலே ஆயிடுச்சுப்பா. அப்போ தான் எடப்பாடி ஆட்சி இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் நான் வந்தால் அம்மா தெய்வமாக வழங்கக்கூடிய கொடநாட்டில் இந்த கொலையை நான் விடமாட்டேன், 3 மாதம் நான் அரெஸ்ட் பண்ணி உண்மை கொட்டுற வழியை மக்கள் இடத்துல வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆக போதா இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ உட்காந்து போன வாரம் சட்டமன்றத்தில் இது வெளிநாட்டு சதி கலந்துருக்கு, தொடர்புலாம் இருக்குது. இதனால் நான் இன்டர்போல் காவல்துறை வந்து இன்டர்போல் உதவியை நாடி இருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த மறுநாள் காலையில் சின்னமாக எங்கே இருக்கணும்? ஹைகோர்ட்டில் போய் எனக்கு இந்த தமிழ்நாடோட விசாரணை ஏஜென்சி மேலே சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா முதலமைச்சரே சட்டமன்றத்திலே இதை பதிவு பண்ணிட்டாரு. அதனால் இது விரைந்து சிபிசிஐடிக்கு இருக்கிற லிமிட்டேஷன் கம்மி, தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரம் மிக குறைவு, ஒய்டு ரேஞ்சு விசாரிக்க முடியும், வெளிநாட்டு சதியெல்லாம் விசாரிக்க முடியும்னா சிபிஐயால் தான் முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டால் தான் முடியும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். பாதிக்கப்பட்ட எங்களுக்கும் பாதிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவியாக்கும் இருந்த புரட்சித் தலைவி அம்மா என்னுடைய காவலாளியை கொலை செய்திருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, என்னுடைய மேனேஜர், என் மேனேஜர் கீழே பணியாற்றி இருந்த சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் தினேஷ், இவ்வளோ பேர், அப்புறம் அந்த குழந்தை ஒரு பச்சளம் குழந்தை, அதெல்லாம் கேரளா வெளி மாநிலத்தோட சதியெல்லாம் அதில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டோட போலீஸ் வந்து வெளி மாநிலத்துலேயும் வெளிநாட்டோட சதியும் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆனாலும் பார்க்க இவங்களால முடியாது. அதனால் எங்களுக்கு வேறு ஒரு ஏஜென்சி நியமித்து நான் இந்தந்த வீட்டில் இந்தந்த பொருள்லாம் அடுக்கி வச்சுருந்தேன், இந்தந்த பொருள் டாக்குமெண்ட்லாம் வச்சுருந்தேன், இவ்வளோ பணம் வச்சுருந்தேன், இதெல்லாம் காணாமல் போச்சுன்னு யார் அந்த வீட்டோட உரிமையாளர் சொந்தம் கொண்டாடக்கூடிய தியாகத்தளி சின்னமாக தானே அதை பட்டியலிடணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். இதோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.